வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பழங்கால கோட்டை. அந்த கோட்டையில் உள்ள மேல இருந்து தான் அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோட்டை எங்க இருக்கு, அது எப்படி போகலாம் அப்படின்ற தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு அழகிய பயணம், அதாவது இயற்கை சூழ்ந்த மலைகளுக்கு நடுவில் போகக்கூடிய ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கோம். இந்த பயணத்தில் நம்ம தேடி போக இருக்கிற கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராமகல் கோட்டைகளில் 12 ஒன்றான வீரபத்ர துர்க்கம் கோட்டை அல்லது துர்க்கம் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் நம்ம போயிருக்கோங்க. இந்த கோட்டையோட அடிவாரத்திலே ஒரு புகழ்பெற்ற பெருமாள் கோயில் ஒன்றும் இருக்கு. சனிக்கிழமைகளை போனீங்கன்னா அந்த கோயில் வழிபாடு பண்ணலாம். இப்போ நம்ம கோட்டைக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அடிவாரத்திலிருந்து மலையை நோக்கி மேலே ஏற தொடங்கிட்டோம். பண்டைய தமிழக மன்னர்கள் இந்த மாதிரி கோட்டைகளுக்கு மலை அரண்களாக, அந்த மலைகளை அரண்களாக பயன்படுத்தி கோட்டைகள் கட்டி அதில் தங்களுடைய செல்வங்களையும் தானியங்களையும் சேர்த்து வச்சிருந்தனர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோட்டை தான் இந்த வீரபத்ர துர்க்கம் கோட்டை. இந்த கோட்டையை அடைவது எளிது. இதில் கூகுள் மேப்பில் நீங்கள் வீரபத்ரம் துர்க்கம் கோட்டைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி மேலே நடந்து போகிறது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பயணத்தில் அழகாக மெதுவாக நடந்து போகலாம். இப்போ கோட்டையோட முதல் மதில் சுவருக்கு வந்திருக்கோம். அதில் உள்ள நுழைவாயில் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தின் வழியை தான் பார்த்துட்ருக்கோம். பழங்கால கட்டிடம் என்றாலும் பாருங்கள், இன்னைக்கு காலகட்டத்திலையும் எவ்வளோ அழகாக நீட்டாக தரம், அந்த கட்டுமானத்தின் தரம் பாருங்கள். எத்தனை வருடங்கள் எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அது ஒன்றுமே நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்க முடியும். இதில் ஒரு பழங்காலத்து விநாயகர் சிற்பம் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பாறைகளில் அங்கங்கே கல்வெட்டுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அந்த எழுத்துக்கள் எல்லாமே தேஞ்சிருச்சு, படிக்க முடியாத அளவுக்கு தான் கல்வெட்டுகள் இருக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு மதில் சுவர் இருக்கு. அந்த மதில் சுவரை ஒட்டி மேலே நடக்க ஆரம்பிக்கும் போது பாறையில் அழகிய ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பம் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பத்துக்கு கீழே கால் அடியில் ஒரு மனிதன் இருப்பதை போலவும் ஒரு ஆயுதத்தை வைத்திருப்பது போலவும் ஒரு காட்சி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதே மாதிரி ஒரு காட்சி தாமோதர் அள்ளியில் உள்ள ஆஞ்சநேயர் சிற்பத்திலையும் அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துருக்கோம். இப்போ 2வது மதில் சுவரை வந்து அடிச்சிருக்கோம். பாறைகளை ஒட்டி பிரம்மாண்டமாக இந்த மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. பாறைகளை கடந்து போகும்போது அடுத்த மதில் சுவரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மதில் சுவர், 2வது மதில் சுவர் நம்ம பார்க்குறோம். அடுத்து 3வது மதில் சுவர். இந்த மதில் சுவர்ல இருந்து பார்க்கும்போது பீரங்கி நிலைகளை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 3 இடத்துல பீரங்கி நிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது. எதிரிகள் வரும்போது அங்கிருந்து பீரங்கிகளை பயன்படுத்தி குண்டுகள் வீசுவார்கள் என்றது எதுவும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோட்டை நாயகர்கள் காலத்தால் எழுப்பப்பட்ட கோட்டை அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது. அல்லது அதுக்கு முன்பாகவே இந்த கோட்டைகள் இருந்து அவங்க காலத்துல முக்கியமான சிறப்பான இடத்தை இடம் பிடிச்சிருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த கோட்டைகள் எந்த காலத்தை சார்ந்தவை என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவும் செய்திகள் எதுவும் நம்ம இல்லை. இந்த கோட்டையில் பயணத்தில் பாதி வழி வந்துட்டோம். இங்கே ஒரு வீரபத்திரர் கோயில், பழங்காலத்து கோயில் இருக்கு. அதில் உள்ள வீரபத்திர தரிசனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வீரபத்திர தரிசனத்துக்கு அதே கோயிலுக்குள்ள துர்க்கைக்கான சிலையும் இருக்கு. துர்க்கையும் தரிசனம் செஞ்சிட்டோம். இந்த கோயிலுக்கு உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு என்னன்றதெல்லாம் பார்க்குறோம். தூண்களில் எல்லாமே அழகான சிற்பங்கள் இருக்கிறத இங்க பார்க்க முடியுது. ஆடல் மகளிர் சிற்பங்கள் வழக்கம் போல தருமபுரி மாவட்டத்தில் அல்ல தகடூர் நாட்டில் பெரும்பாலான கோயில் உள்ளது போல இந்த கோயிலுமே ஆடல் மகளிர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளதையும் பார்க்க முடியுது.
நம்ம கையில் என்னங்க. இங்குள்ள பூசாரியிடம் பேச்சு கொடுத்தோம். பேச்சு கொடுக்கும்போது அருகிலேயே மற்றொரு பழங்காலத்து கோயில் இருக்கு, அதில் உள்ள சிலைகள் திருடு போய்விட்டன, யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு வருத்தமான தகவலை கொடுத்தாரு. ஆனா அந்த கோயில் வந்து ரொம்ப இதை விட அந்த கோயில் ஒன்றும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டமர் வாசிக்கும் அந்த சிற்பங்களை பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு வெளியே நந்தி சிலை இருக்கு. அந்த நந்தியும் பழங்காலத்து நந்தி அப்படின்றது தெரிய வருது. அதுக்கடுத்து பாருங்க கோயிலோட சிற்ப அந்த என்ற நுழைவு செவுத்துல பார்க்கும்போது, கோயில் சுவற்றில் பார்க்கும்போது அந்த ஆடல் மகளிர் சிற்பம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த சிற்பங்கள் வந்து பெரும்பாலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்கள், பழங்கால கோயில்களில் ஆடல் மகளிர் சிற்பம் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கு. கரெக்ட் தான்ப்பா. கவர்மெண்ட்ல ஆர்டர் தர மாட்டாங்க. வழக்கமா ஒரு ஆடல் மகளிர் இருப்பாங்க, இதுல வந்து 2 ஆடல் மகளிர் இருக்கிறது சிறப்பான விஷயம். இது அருகில் உள்ள மற்றும் ஒரு பழங்கால கோயில். உள்ள வந்து உற்சவரோ அல்லது வந்து மூலவரோ அப்படி எந்த ஒரு சிலைகளும் அங்கே உள்ள வந்து இல்லை. வெறும் கல் தூண்கள் மட்டுமே தான் அந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலோட வெளிப்பகுதியில் பார்க்கும்போது சிறப்பான சிற்பங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோ சிறப்பா இருக்கு. ஆனா நம்ம ஊர் நவீன பைத்தியங்கள் தங்களுடைய கல்வெட்டையும் இதை வந்து பதிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் அவ்வளோ இருக்கு. இந்த கோயில், இந்த மலைக்கோட்டையை பொறுத்தவரை 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒரு இடம் பார்த்து அந்த தூண் உள்ள ஒரு இடம், மற்றொரு இடம் வந்து மேலே வந்து ஒரு எண்ணெய் கொப்பரை வச்சிருக்காங்க வியூ பாயிண்ட்ல. அங்கிருந்து வந்து தீபங்கள் ஏற்றுறாங்க கார்த்திகை மாதங்கள்ல. ஸோ 2 இடங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். முதல்ல அந்த எண்ணெய் ஏற்றக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா கல் தொட்டிகள் இருக்கு, அதாவது கல்லில் செதுக்கப்பட்ட தொட்டி இருக்கு. இதில் தண்ணீர் நிரப்பி ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு பயன்படும் விதமாக அதை வந்து வெட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இன்னுமே வந்து பயன்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று இந்த கோட்டையை நோக்கி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ அருகில் உள்ள குளத்துக்கு போயிருக்கோம். அங்கே வந்து நாகர் சிலைகள், பழங்காலத்து சிலைகளும் புது சிலைகளும் வழிபாடுகள் வச்சிருக்காங்க, அப்படின்னு பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளம், இயற்கையாக அமைந்த ஒரு குளம் இருக்கு. இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து நீர் மேலாண்மையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய குளம் பாருங்க, நீட்டாக வச்சிருக்கு. ஆண்டுகளை பல கடந்து போது இதில் பயன்பாட்டில் இருக்கு. வரவங்க எல்லாம் குளிக்கிறாங்க, அது பெரிய விஷயம். இப்போ வந்து ஏறத்தாழ அந்த மலையோட உச்சி அடைஞ்சிட்டோம். அங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில் ஏறான கடந்து வந்த இடங்கள் எல்லாமே இந்த வீரபத்திரர் கோயில் எல்லாமே தெரிய வருது. அங்கிருந்து பார்த்துக்கும் போது சுற்றி வர எவ்வளோ மலைகள் இருக்குன்றத காட்சிகளையும் இயற்கை காட்சிகளையும் பார்க்க முடியுது. இந்த பாராமகல் கோட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மலைகளின் மேல் எழுப்பப்பட்ட கோட்டைகள் தான். மலைக்கோட்டைகள் மன்னர்களுக்கு, அந்த கால மன்னர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இயற்கை அரணாக இருந்ததும் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கப்பட்ட படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் மேலே ஏறி நடந்து போகணும். செருப்புகள் போட்டு கூட நடக்க முடியாது, வழிவிட்டோம். அதே மாதிரி வந்து இதில் செல்வதற்கு வழிகாட்டு விதமாக அங்கங்கே வந்து பெயிண்ட் கொண்டு வந்து அம்புகுறி போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிறிய மதில் சுவர். இந்த மதில் சுவர்களில் ஒரே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. மழைநீர் அதிகமாக பெய்யும் போது அந்த மழை நீர் செல்வதற்கான ஒரு வடிகாலாக கூட அதை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இது ஒரு எளிமையான பயணம் தான். நிறைய யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி கஷ்டமான பயணம்லாம் கிடையாது. யார் வேணா, ஆண்கள் பெண்கள் யார் வேணா இங்க வந்து பயணம் கொண்டு மேற்கொண்டு மேலே கடைசி வரைக்கும் வரலாம். குழந்தைகள் கூட சிறுவர்கள் கூட நடந்து வரலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தானிய களஞ்சியம் அல்லது ஒரு வெடிபொருள் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிக்க மாதிரி ஒரு அறை இருக்கிறத பார்க்கணும். பெரிய அறையாக இருக்கு. இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த சிவர்களை வந்து நம்ம சாயிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வீக்காக இருந்து உழுவுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால டச் பண்ணாமல் நின்று பார்த்துட்டு ரசிச்சு வரலாம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான ட்ரெக்கிங்காக அமையல, அது வரைக்கும் சந்தோஷம். எண்ணெய் கொப்பரை உள்ள பகுதின்னு சொல்ல போற இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்.
பாருங்க, இந்த எண்ணெய் கொப்பரை உள்ள பகுதி இதுதான். இந்த உச்சியிலிருந்து பார்க்கும்போது சுற்றுப்பகுதி வந்து எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றது தெரியும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையோட, இந்த வீரபத்ரதுர்கம் கோட்டை மலையோட மிக உயரமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுவதற்காக வச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலே வரைக்கும் நம்ம செல்றதுக்கு வந்து படிக்கட்டுகளில் கற்களை வந்து படிக்கட்டுகளை போல செதுக்கி விட்டுருக்காங்க பாறையை, அதுலேயே நடந்து போகிற மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து 35 நிமிஷம் வீடியோ. இதில் எவ்வளோ சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருக்கி தான் அந்த வீடியோவை பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே சுருக்கிறதுக்கு இதில் வந்து எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி செருப்பு போட்டு ஏறுறாங்க, நம்மளுக்கு அந்த ரிஸ்க் வேணாம், செருப்பு இல்லாமல். இப்போ அந்த கோட்டை இடத்துல இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மேலே வந்து அந்த மண்டபமும் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தை நோக்கி அடுத்த வியூ பாயிண்ட் இது, அதை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து சரிவான பகுதி. இதில் வந்து நம்ம வந்து செருப்பு போட்டுல ஏற முடியாது, செருப்பு இல்லாமல் தான் ஏறணும். இப்போ ஏறி அந்த மேல் பகுதிக்கு வந்துட்டோம். அந்த ஒரு 4 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லலாம், சிறிய மண்டபம் தான் இருக்கு. இதுதான் நம்ம ஏறி வந்த வழி. அந்த சுவர் கைப்பிடி பிடிச்சிட்டே தான் ஏறி வரணும். இந்த மாதிரி மலையேற்றம் போகிறோம்லாம் காலங்கத்தில் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. வெயில் நேரத்தில் கால் சூடு தாங்க முடியும். இப்போ அந்த இதுலேருந்து இறங்கி வந்துட்டோம். அடுத்துதான் இந்த கோயில் இருக்கு இல்லையா, வீரபத்திரர் கோயில். அதுக்கு மேலே ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது. அந்த தானிய களஞ்சியத்துக்கு தான் வந்திருக்கோம். நான் முற்றிலும் சேதமான நிலையில் தான் தானிய களஞ்சியம் இருக்கு. அதுலேருந்து பார்க்கும்போது நாங்கள் மலையேறிய பகுதியில் வேறு சில நபர்கள் வந்து மலையேற்றம் செய்வதை பார்க்கும்போது அவ்வளோதாங்க. மலையேற்றம் முடிஞ்சு அங்கே இறங்கி நடந்துட்டு இருக்கோம். பல்வேறு சேனல்கள் சொல்ற மாதிரி இது ரொம்ப வந்து கஷ்டமான பயணம்லாம் கிடையாது, ஈஸியான பயணம் தான். மற்றொரு விஷயம், நிறைய சேனல்ஸ்ல ஹைப் பண்றதுக்காக பூதம் இருக்கு, புதையலை வந்து காத்துட்டு இருக்குன்னா போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா அதை நம்பி வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது சேதங்கள் ஏற்படுத்திடுறாங்க. இந்து மன்னர்களுக்கு மட்டுமே கோட்டைகள் தேவைப்பட்டது. இன்னொரு வந்து ஆங்கிலேயருக்கு கோட்டைகள் தேவைப்படவில்லை. அதனால அந்த கோட்டையில் என்னென்ன வளம் இருக்கோ அதை கொள்ளையடிச்சுட்டு போனதோ அல்லாமல் வெடி வைத்து இந்த கோட்டைகளே இப்போ வந்து நாசப்படுத்திக்கிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அதனால வந்து யாரும் அந்த மாதிரி வந்து இந்த கோட்டைகள் அது யாரும் போக வேண்டாம். தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.